நல்ல ஒரு டைமண்ட் ஜுவல்லரி நல்ல ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போ போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலில் டைமண்ட் ஃபெஸ்டிவல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் எண்டில் நல்ல ஒரு லைட் வெயிட்டில் டைமண்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுனாலும் கொஞ்சம் மீடியம் ரேஞ்சஸில் நெக்லஸ் கலெக்ஷன்ஸு அண்ட் நல்ல முகப்பு செயின் கலெக்ஷன், கிராண்டான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ், ஹாரம் கலெக்ஷன், 2-in-1 வரக்கூடிய டிசைன்ஸ்ன்ட்டு நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் சில டிசைன்ஸ் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பர்டிகுலராக வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும், இந்த அளவுக்கு ஒரு கேரட்டில் இல்லை இந்த அளவுக்கு லைட் வெயிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆட் பீசஸ் கொஞ்சம் யூனிக்காக ஒரே டிசைன் இல்லாமல் ஒரு நெக்லஸே பார்த்தீங்கன்னா 2 விதமான டிசைன் இருக்கும். இந்த பர்டிகுலர் நெக்லஸ்லேயுமே உங்களுக்கு 2 விதமான டிசைன் இருக்கும். இது எல்லாமே வந்து செம மூவிங் பீசஸ். நெக்லஸ் அண்ட் இயரிங்ஸோடைய கோல்டு வெயிட் எவ்வளோ, கேரட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜஸ்ட் ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இப்போ இந்த டைமண்ட் ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர் கேரட் டைமண்ட்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் சில்வர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த வைரப்பென் ஃபெஸ்டிவல் ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய 1 கேரட் வைரத்துக்கு 100 கிராம் வெள்ளி வந்து இலவசமாக இருக்கும். இந்த ஆஃபர் வந்து இந்த மந்த் எண்ட் வரைக்குமே அவைலபிள் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ்க்கு இயரிங்ஸோட இருக்கும், சிலது வந்து ரிங்கோடவும் அவைலபிள் இருக்குது. இப்போ சில்வர் ரேட்டுமே கூட வந்து விலை ஏறிடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு சில்வரும் வாங்கணும், டைமண்டும் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அழகாக மகாலட்சுமி வச்சு பென் அண்ட் செயின், இது வந்து எல்லாமே ஸ்பெஷல் கலெக்ஷன். இந்த வீடியோவில் வந்து ஒரு டிசைனுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ், லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா டைமண்டுக்குன்னே சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்பாட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். இதில் இயரிங்ஸ், நெக்லஸ் அண்ட் ஆறுன்னு சொல்லிட்டு ரிங் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதோடைய கோல்டு வெயிட்டு அண்ட் உங்களுக்கு டைமண்ட் எவ்வளோ கேரட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் இருக்கும் அதில். ஸோ எவ்வளோ சென்டார் கேரட் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். இந்த பர்டிகுலர் செட்டில் நெக் பீஸ் அண்ட் இயரிங்ஸ் வந்துடும். ரிங்கு வந்து சூப்பராக வந்திருக்கும், ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்திருக்கும். சில டிசைன்ஸ் நான் வியர் பண்ணி காட்டுறேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் சூஸ் லைஃப் ஸ்டைல் போட்டிங்கனாலே அதிலே நிறைய நியூ கம்மிங்கு, அப்கமிங் கலெக்ஷன்ஸு, நிறைய டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு அதில் ஜஸ்ட்டு காமிச்சிருப்பாரு கிளிம்ஸ் மாதிரி. இது செம்ம அழகாக இருந்தது. இது கொஞ்சம் லைட் வெயிட் பீஸு. செயின் அண்ட் பெண்டன்ட் வந்துடும், இயரிங் சூப்பராக வந்துடும். க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு டைமண்ட் நல்லா கொஞ்சம் சாலிடர் லுக்கில் கொஞ்சம் பெரிய சைஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே செம்ம ஃபாஸ்ட் மூவிங் பீஸு. காலேஜ் போகிறவங்களாம் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களாம் ரொம்ப செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு பீஸ் இது. ரிங்கு, ஸ்டட்டு அண்டு செயின் குட்டி குட்டியாக நல்லா உங்களுக்கு பொடிக்கல் வச்சு நல்லா கிராண்டாக தெரியும். அண்ட் இந்த பீஸ் வந்து கண்டி மாடலில் வரும். இப்போ நம்ம செயின் டைப்பில் பார்த்தோம் இல்லையா, இது ரொம்ப அழகாக இருந்தது. இட்ஸ் லைக் அ பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு லுக் இருக்கும், பட் நாட் பட்டர்ஃப்ளை. அண்ட் பவ் மாதிரி ஒரு லுக் இருக்கும், பவ்வும் கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு. அதில் ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ஒரு உருவமில்லாத டைமண்ட் ஜுவல்லரி பீஸு, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அதில் அந்த கண்டி மாடலில் இருக்கிறதுனால அது பார்க்கறதுக்கு அவ்வளோ கிளாஸியாக இருந்தது. அந்த ஒரு பீஸ் போட்டிங்கனாலே கூட அவ்வளோ கிராண்டாக இருக்கும். மோஸ்ட்லி இப்போ ஒரு இண்டோ வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ், ஒரு மாடர்ன் அவுட்ஃபிட்டு போடுறீங்க, இல்லை ஒரு சிம்பிளான கொஞ்சம் அந்த வைட் நெக் குர்த்திஸ் போடுறீங்க, பிளெயின் சாரீஸ் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செட்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த நெக் பீஸ் வந்து உங்களுக்கு 2 பவுண்ட் வரும். அண்ட் 780 சென்ட் வந்து டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பீஸ் நான் வந்து வியர் பண்ணி காமிச்சிருந்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது நேரில் பார்க்கும்போது. ப்ளூ அண்ட் டைமண்ட், ப்ளூ கலரில் வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, டைமண்ட் ஸ்டோன்ஸு. இது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன். ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் டைமண்ட், இன்னொரு சைடில் வந்து லீஃபி டிசைனில் அண்ட் ப்ளூ அண்ட் டைமண்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி வந்திருக்கும். ஸோ இது வந்து நெக் செட் அண்ட் இயரிங்ஸ் காம்போ. அண்ட் இது வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு அழகான நெக் பீஸு. ஆக்சுவலி இயரிங்ஸ் வந்து ஒரு மிக்ஸ் மேட்ச் காம்போ தான். அந்த மாதிரி குட்டியான ஸ்டட்டு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா அது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த குட்டியாக அந்த ஸ்டட் கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் ஷேப்பில். அது வந்து ஒரு 300 சென்ட்டு 250 சென்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது குட்டி குட்டியாக. இப்போ ஒரு ஹாரம் ஒன்று பார்க்கலாம். இதுவுமே ஒரு ஆட் பீஸு, கிராண்டான ஒரு ஜுவல்லரி. இது வந்து உங்களுக்கு ட்ரிபிள் லேயரில் ஒரு க்ரீன் ஸ்டோன் அண்ட் டைமண்ட் வச்சு வரக்கூடிய கலெக்ஷன். அதுக்கு மேட்சிங்காக வரக்கூடிய இயரிங்ஸு ட்ரிபிள் லேயரில் எல்லாமே வித் பேக் செயினோட ரொம்ப கிராண்டாக வரும். இதில் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டோட வெயிட் கூட வருது. டைமண்ட் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 கேரட் இந்த ஹாரமில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் டிசைன். இது ஐ திங்க் யூ கேன் ஆல்சோ யூஸ் அஸ் ஹிப் பெல்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்தது இந்த பர்டிகுலர் பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு
2-in-1 டிசைனுங்க. இது வந்து 2-in-1 3-in-1 சொல்கிற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ நார்மலாக வந்து சில 2-in-1 கலெக்ஷன் அப்படின்னா எய்தர் வந்து அதை ஹிப் பெல்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை பென்னண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரியோ இருக்கும். இதுலேயுமே பென்னண்ட் ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதை நான் இன்ஸ்டாவில் வந்து பர்டிகுலராக போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஃப்ளவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த குட்டி ஃப்ளவர் எடுத்து பென்னண்ட்டில் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஹாரமில் இருக்குது. இட்ஸ் நாட் ஈவன் அ நெக்லஸ். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரி மாதிரி இருக்கும். நல்ல பெருசாக வந்துருக்கும். உங்களுக்கு அப்படியே நெக் மேலே அப்படியே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் பீஸு. இதுவுமே வந்து ஒரு ஆட் பீஸ் தான். அண்ட் நெக்லஸோட வெயிட் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி டைமில் ஆஃபரில் வெட்டிங்க்குன்னு பர்டிகுலர் நெக்லஸ் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸ் வாங்கும்போது உங்களுக்கு வந்து சில்வர் வந்து நீங்கள் இன்னும் நிறையவே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கிஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த பீஸ் நான் ஸ்டார்டிங் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இட்ஸ் அமேசிங் பீஸ் அண்ட் சிம்பிள் அண்ட் நேரில் அவ்வளோ அழகாக இருந்தது. அதில் மிடில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாம் சால்டர் லுக்கில் அவ்வளோ கிராண்டாக தெரிஞ்சது. ரிங்குமே சூப்பராக இருந்தது. இயர்ரிங்ஸு இது வந்து சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்ல பார்வையாக இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல பார்வையாக தனியாக தெரியும் இந்த பர்டிகுலர் ஜுவல்லரி. அந்த ஸ்டோன்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் ஒரு மாதிரி பிளட் ரெட் பிங்க் இருக்கு இல்லையா, அந்த கலரில் ஸ்டோன் கொடுக்குறது எல்லாமே நல்லா ஹைலைட் ஆகும் ஜென்ரலாக. ஸோ இதில் மொத்தமே பார்த்திங்கன்னா 3 ஸ்டோன் தான் அந்த ஹைலைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுவுமே உங்களுக்கு ஒரு வி டைப்பில் ஒரு பிங்க் அண்டு ரோஸ் கோல்ட் ஃபினிஷிங்கில் வர மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு. அண்டு இது வந்து இயரிங்ஸ் அண்ட் நெக்லஸ் காம்போ. ஸோ நெக்லஸ் அண்ட் இயரிங்ஸுமே வந்து உங்களுக்கு அந்த ஷேப்பே செமையாக இருக்கும். இதில் உங்களுக்கு அந்த பைண்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த செயினோட பைண்டிங் ஒர்க் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பீஸுமே ஒரு ஆர்ட் பீஸ் தான். நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன். கேஸ்டிங் மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டோனோட ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டைமண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோனுக்கும் ஒரு நேம் இருக்கும். நான் உங்களுக்கு இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த மார்க்யூஸு அந்த ஸ்டோனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷேப் அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அது மாதிரி இதில் ஒரு 3 விதமான ஷேப்பில் டைமண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு வரக்கூடிய இயரிங்ஸு நல்ல ஒரு லீஃப் பேட்டர்னில் உங்களுக்கு லுக் வருது. ரொம்ப கிராண்டான பீஸ் இது. குட்டி குட்டியாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்துருக்கும். ஆக்சுவலாக இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரெடிஷ்னல் மாடலில் போனீங்கன்னா ரொம்பவே கேரட் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து அதை விட கொஞ்சம் கம்மியிலேயே உங்களுக்கு இந்த கிராண்டான ஜுவல்லரி கிடைக்கிது. அண்ட் இந்த மாதிரி செயின் வித் பென்னண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நிறைய லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வந்து எங்ககிட்ட சூப்பராக இருக்குது. இப்போ புதுசாக வந்து பெருமாள் பென்னண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் பென்னண்ட்டு, கண்டி மாடல் அண்ட் மகாலட்சுமி பென்னண்ட். இப்போ பெருமாள் பென்னண்ட்டுமே உங்களுக்கு வந்து டைமண்டில் க்ளோஸ் செட்டிங்லேயே அழகாக அமைச்சிடுது. அண்ட் இந்த பீஸில் அந்த இயரிங்ஸ்லாம் செம்ம க்யூட்டாக இருந்தது. இதுக்கு மேட்சிங்காக ப்ரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் ப்ரேஸ்லெட் வந்து கிடைக்கும். அண்ட் இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு ஆட் பீஸு, ப்ராப்பர் ஆட் பீஸ். சூப்பராக இருக்கும். ப்ளூ ஸ்டோன் அண்டு அந்த ப்ளூ ஸ்டோன் சுற்றி வரக்கூடிய ரோஸ் கோல்ட் ஃபினிஷிங்கு, இன்னொரு சைடு வரக்கூடியது வந்து ஒரு மாதிரி ஒயிட் கோல்ட் ஃபினிஷிங்கில் டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சேம் கான்செப்ட் வந்து அப்ளிகபிள் இன் இயரிங்ஸ் ஆல்சோ. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப கிராண்டான காம்போ. அண்ட் இது ஒரு பெரிய டைமண்ட் ஹாரம், அப்சல்யூட் ஒரு கிராண்ட் வெட்டிங் ஹாரம் டிசைன். சூப்பராக இருந்தது. இதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா மிடில் ஒரு எமரல்ட் க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. அண்டு அதே மாதிரி இயரிங்ஸ்லேயுமே அண்ட் கீழே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் லாவெண்டர் கலர் ஸ்டோன் அண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபுல் டைமண்டில் வரக்கூடிய ஹாரம். இது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்தது நேரில் பார்க்கும்போது. இது வந்து ஒரு கிராண்டான பீஸு லுக் வைஸ் பார்க்கும்போது. பட் இந்த பீஸ்க்கான வெயிட் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட் தான் சொல்லணும். நல்ல ஒரு 3 கேரட்டில் உங்களுக்கு நெக்லஸ் வந்துடும். 3.5 கேரட்டில் நெக்லஸ் வந்துடும். 1 கேரட்குள்ளேயே வந்து உங்களுக்கு இயரிங்ஸுமே வந்துடும். ஒரு சூப்பரான செட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடியது. அண்ட் இந்த செட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு ஆட் பீஸ்ன்னு சொன்னேன் இல்லையா இந்த கலெக்ஷன். ஏன்னா இது ரொம்ப 2 டிஃப்ரெண்ட் டிசைன். இது அந்த ஜுவல்லரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான அவுட்ஃபிட்டோட ஒரு நல்ல அழகான ஹேர் ஸ்டைலோட ஒரு நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெஸ்ட்டு ஃபார் என்கேஜ்மெண்ட் அண்டு ரிசப்ஷன் பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து பர்டிகுலராக டைமண்டில் நீங்கள் வந்து ஜுவல்லரிஸ் வாங்கணும் அப்படின்ற ஐடியா இருக்குன்னா இந்த சாய்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதோட க்ளோசர் வியூ மட்டும் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்தது நம்ம வந்து முகப்பு செயின் வந்து பார்க்க போகிறோம். முகப்பு செயினில் ஒரு டாப் 5 முகப்பு செயின் எல்லாமே நியூ அரைவல் கம்ப்ளீட்டாக. நம்ம நிறைய டைமண்ட் முகப்பு செயின் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட் நியூ அரைவல். இது வந்து செயின் அண்ட் முகப்பு சேர்த்து 45 கிராம் வரும். 1 கேரட்குள்ளேயே உங்களுக்கு டைமண்ட் வந்துடும். அது ஓப்பன் செட்டிங் தான். அது 18 கேரட்டில் வரும் முகப்பு மட்டும். இது வந்து 22 கேரட்.
செயின் வந்து பார்த்திங்கன்னா 3.5 பவுண்ட்லேயே நல்ல கரூர் கொடி தாலி செயினில் உங்களுக்கு க்ளோஸர் செட்டிங்கில் இந்த மாதிரி சக்கரம் டிசைன் வந்துடுது, ஃப்ளவர் டிசைன் ஒன்று வரும், அது சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ரூபி ஸ்டோன் வச்சு சுற்றி வந்து நல்லா அழகாக இதுவுமே க்ளோஸர் செட்டிங்கில் வந்திருக்கும். இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து 3.5 பவுன் செயின் தான் உங்களுக்கு. அண்டு 3.5 பவுன் செயின் முகப்பு பார்த்திங்கன்னா 10 கிராம் வரும். ஏன்னா அது க்ளோஸர் செட்டிங்னும் போது கோல்டு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இதுவுமே 3.5 பவுன் செயின், கிட்டத்தட்ட 5 கிராமில் முகப்பு கோல்டு வந்துடும். 22 கேரட்டு, நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன். இது டாப் மூவிங் இந்த டிசைன். அண்ட் உங்களுக்கு ஒரு 7-10 சென்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டைமண்ட்ஸ் வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க. இந்த செயினில் மோஸ்ட்லி திரும்பாது, நிறைய பேர் டவுட் வரும். இந்த மாதிரி அந்த கெட்டி மாடலில் அதுக்கான வெயிட்டில் கொடுக்கும்போது திரும்பாது. இது ஒரு சூப்பரான செயின். இந்த தாலிக்கொடியில் ஒரு சைட் ஃபுல்லாகவே 11 ஃப்ளவரில் ஸ்டோன்ஸ் வந்து ஓப்பன் செட்டிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ளவர் டிசைன். இன்னொரு சைட் ஃபுல்லாக கேஸ்டிங்கில் பால்ஸ் டிசைன் வந்திருக்கும். நல்லா லென்த்தியான தாலி முகப்பு செயின். இது மட்டும் நான் உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறேன். செயின் பார்த்திங்கன்னா 35 கிராம் வரும். அந்த முகப்பு வச்சுருக்கிற அந்த கோல்டு வெயிட் பார்த்திங்கன்னா 18 கேரட்டில் அது 17 கிராம் வருது. கிட்டத்தட்ட ஒரு 3 கேரட் டைமண்ட்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தின்றதுனால 2 கேரட் 80 சென்ட் அந்த மாதிரி வருது. அண்ட் இந்த டிசைன் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, இந்த பர்டிகுலர் டிசைன். ஸோ இதில் வந்து ஒரு டைமண்டுன்னு பார்த்தீங்கன்னா முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போயுமே வந்து உங்களுக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் தாலி முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ்லாம் இன்னும் கூட பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. அது கூட நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 1 கேரட் அந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 100 கிராம் சில்வர் வந்து ஃப்ரீயாக வந்து கிடச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.